ஆண்டை விட இந்த ஆண்டுக்கு வந்து நான் தலை தீபாவளி கொண்டாடுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபேமிலியோட கொண்டாடுறேன். ரெண்டாவது கோயம்புத்தூரில் மாமனார் வீட்டில் இன்றைக்கி நான் தலை தீபாவளி கொண்டாடுறது இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டே. விஷ் யூ ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். சொந்த ஊர் ஈரோடு. என்னோட மிஸ்ஸஸோட வீடு வந்து கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி. நான் இந்த வருஷம் தலை தீபாவளி இங்கே கொண்டாடுறேங்க. அது கொண்டாடுறதால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ இயர்ஸ் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது இந்த வருஷம் வந்து ஸ்பெஷலாக இருக்குது. என்னென்னா வந்து மேரேஜ் ஆகி 2 months தான் ஆச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தலை தீபாவளி. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. நான் வந்து இத்தனை வருஷம் வந்து என் பொண்ணோட தீபாவளி கொண்டாடிருந்தேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மருமன் பொண்ணோட சேர்ந்து இந்த ஹாப்பி தீபாவளியை ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணுறோம் நாங்கள். அடுத்த வருஷம் இதை தீபாவளி வந்து பேரனை பேத்தியை கூட நல்லா ஹாப்பியாக கொண்டாடலான்ட்டு. என் பேர் கண்ணன். 56 வயசு ஆச்சு எனக்கு. எனக்கு 2 பிள்ளைங்க, 2 குழந்தைகள். வருஷம் அந்த குழந்தையோட கொண்டாடிட்டு தான் தீபாவளி. இப்போ 3 years என் பிள்ளை வந்து தவறிட்டா. அதோட மனசங்கடம். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months பிள்ளை என் பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி இந்த ஃபஸ்ட்டு தலை தீபாவளி. என்னோடய பெரிய பொண்ணு தவறுனதை வந்து என்னோடய பையனாக நினச்சிட்டு என்னோடய மருமகனை வந்து எனக்கு மூத்த மருமகன் எனக்கு அவர் தான் எல்லாமே. அவர் கூட என்ஜாய்மெண்ட் பண்ணுறேன். தீபாவளி கொண்டாடுறேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னோடய குறையை வந்து அவர் தான் எனக்கு தீர்த்து வச்சார். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. என் பெரிய பிள்ளை தவறுன காரணத்தை தவிர்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட மருமகனை. அவர் நல்லா இருக்கணும், என்னோடய பிள்ளை நல்லா இருக்கணும். அவர் நல்லபடியாக இருந்து நல்லபடியாக இந்த குழந்தையை பற்றி எனக்கு அடுத்த வருஷம் என்னோடய பேரன் பற்றியோட கொண்டணும்னு ஆசைப்பட்றேன். அதை விட எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. அது ஆண்டவன் கொடுத்த சொத்து. என்னோடய பிள்ளையும் என்னோடய மருமகனும் அவர் தான் எனக்கு எல்லாமே. வேறு எதுவுமே இல்லை. 2 பேரும் எனக்கு போதும். வேறு எதுவுமே வேண்டாம். என்னோடய பிள்ளை என்னோட மருமகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.